மதுரை மாவட்டம் முத்தப்பநாயக்கனூரில் உள்ள சிபிஐ மூத்த தலைவர் தப்பாண்டியன் நினைவிடத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அது ஒரு மிக மிக பல கட்சி இயங்க முறையில் மிக சாதாரண ஒரு இயல்பான ஒன்று. அது அவர் அவ்வாறு செல்கிற காரணத்தினாலேயே விஜய் வலுப்பெற்று விடுவார், வலுப்பெறுகிறவர் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றெல்லாம் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. விஜய் தனித்து வந்தாலும் சரி, சகோதர செங்கோட்டையன் போன்ற 1000 பேரை அழைத்து வந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிஜேபியோடு இணைந்து வந்தாலும் சரி, அதிமுகவுடன் பிஜேபி இணைந்து வந்தாலும் சரி, இருக்கிற கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும் சரி, திமுக கூட்டணியிலான தலைமையை வெற்றி பெற முடியாது. திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். காரணம், கூட்டணி வலுக்காக நாங்கள் இதை சொல்லவில்லை. தமிழ் மக்களின் பண்பாட்டின் மீது, கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறோம். என்றால் தமிழுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அது பிளவு கருத்துக்களை ஏற்காது, பிரிவினை கருத்துக்களை ஏற்காது. பிஜேபி சுமந்து வருபவர்கள் யாராக இருந்தாலும் அது பிளவு கருத்து தான், பிரிவினை கருத்து தான். எனவே வட மாநிலம் இல்ல தேர்தல் ஆடுகளம், இது நன்கு பண்படுத்தப்பட்ட கலாச்சார ஆடுகளம். இங்கே பிரிவினைவாதிகளுக்கும் பிரித்தாள்கிறவர்களுக்கும் இடமில்லை என்பதை தமிழக தேர்தல் நிரூபிக்கும். எனவே திமுக தலைமையிலான கூட்டணியை விட தமிழ் மக்களின் அந்த பண்பாடும் கலாச்சாரமும் நம்பிக்கையும் தான் எங்கள் பலம். 6 முனை போட்டியாக இருந்தாலும் சரி, 4 முனை போட்டியாக இருந்தாலும் சரி, திமுக தலைமையிலான கூட்டணி தான் மகத்தான வெற்றியை